வணக்கம். நான் உங்கள் ஜெயச்சந்திரன். கற்க சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஜிஎஸ்எம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். நிறைய பார்த்திங்கன்னா நிறைய கால்குலேஷனுக்கு நம்ம நிறைய ஜிஎஸ்எம் பற்றி பேசியிருக்கோம். இன்றைக்கி அந்த ஜிஎஸ்எம்மில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, இன்னும் சில யூரோப்பியன் பையிங் ஆஃபீஸஸ், அமெரிக்கன் பையிங் ஆஃபீஸஸ் அவங்க ஜிஎஸ்எம் கொடுக்கும்போது பவுண்ட் ஆர் அவுன்ஸ் பெர் ஸ்கொயர் யார்டு அப்படின்னு கொடுப்பாங்க. அவுன்ஸ் பெர் ஸ்கொயர் யார்டு நடைமுறையில் இருக்கா அப்படின்னா, சில பையிங் ஆஃபீஸஸ் இன்னுமே ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. அவுன்ஸ் பெர் ஸ்கொயர் யார்டு. அப்போ அவுன்ஸ் பெர் ஸ்கொயர் யார்டு வந்துருச்சுன்னா, நமக்கு இங்கே ஒர்க்கிங் சிஸ்டத்துக்கு நமக்கு புரியணும். அவங்களுக்கு நம்ம ஸ்டாண்டர்டு மெட்ரிக் ஸ்டாண்டர்டில் ஸ்கொயர் மீட்டர் தான் இருக்குது. யூனிவர்சலாக எல்லாமே மாறிட்டே வருது. மாறினாலும் சில இடங்களில் இந்த அவுன்ஸ் பர் ஸ்கொயர் யார்டுங்கிறது இன்னும் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. அப்போ இந்த அவுன்ஸ் பர் ஸ்கொயர் யார்டு வந்ததுன்னா நம்ம எப்படி அதை கிராம்ஸ் பர் ஸ்கொயர் மீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஜெனரஸாக ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணி இந்த சேனலில் லைவாக இருக்கிறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய சப்போர்ட்டில் தான் நான் எல்லா கண்டென்ட்டும் கொடுத்துட்ருக்குறேன். உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா அந்த சேனலே கிடையாது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதாவது பார்த்திங்கன்னா யாரையும் கம்பல் பண்ணுறதில்ல, யாரையும் ப்ரெஸ் பண்ணுறதில்ல. நீங்களாக பார்த்து ஜாயின் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா சேனலினுடைய க்ரோத்து இன்னும் ஃபாஸ்டராக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அப்பீல். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நார்மலாக கிராம்ஸ் பர் ஸ்கொயர் மீட்டருங்கிறது எல்லாத்துக்கும் புரியும். 1 மீட்டர் நீளம், 1 மீட்டர் அகலம். ஸ்கொயர் அப்படிங்கிறது 4 சைடும் ஒரே மெஷர்மெண்ட் தான் ஸ்கொயர். அப்போ ஒரு மீட்டர் நீளம், 1 மீட்டர் அகலம், 4 பக்கம் 1 மீட்டர் இருந்து அந்த ஃபேப்ரிக்கை கட் பண்ணி நீங்கள் ஒரு வெயிங் பேலன்ஸில் போட்டிங்கன்னா அதனுடைய வெயிட் தான் ஜிஎஸ்எம், கிராம்ஸ் பர் ஸ்கொயர் மீட்டர். அது எல்லாத்துக்கும் 1 மீட்டர் கட் பண்ணி போட முடியாதுங்கிறதுக்கான கேலிபிரேட்டட் பேலன்ஸில் நம்ம பார்த்திங்கன்னா ஜிஎஸ்எம் போடும்போது 1/100 டைம்ஸ் அந்த ஒரு ஸ்கொயர் மீட்டர் எவ்வளோ இருக்குமோ அதில் 1/100 மடங்கு ஒரு ஃபேப்ரிக்கை எடுத்து ரவுண்டாக கட் பண்ணி ஜிஎஸ்எம் கட்டரில் கட் பண்ணி நம்ம காலிபிரேட்டட் பேலன்ஸில் போட்டால் அது 1 ஸ்கொயர் மீட்டருக்கு ஈக்குவலாக உங்களுக்கு டிஸ்பிளே காட்டும். நான் காலிபிரேட்டரில் போட்டிங்கன்னா அது எக்ஸாக்டாக அந்த பீஸுடைய வெயிட்டை காட்டும். இன்ட்டு 100 போட்டிங்கன்னா ஒரு ஜிஎஸ்எம் வந்துடும். அப்படி ஜிஎஸ்எம் கட்டர் இல்லாதவங்க நிறைய பேசியிருக்கோம். ஒரு 25 சென்டிமீட்டர் பீஸை வெட்டிட்டு அதை வெயிட் போட்டு அது என்ன கிராம் இருக்கோ அதை 16ஆல் பெருக்குங்க அப்படின்னு நிறைய இதை பற்றி பேசியிருக்கோம். அதில் உங்களுக்கு சந்தேகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, கிராம்ஸ் பர் ஸ்கொயர் மீட்டர் இன் அவுன்ஸ் ஃபார் 1 யார்டு அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன மாதிரியான அதை கன்வர்ஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நீ பேச போகிறோம். 1 அவுன்ஸ் அப்படிங்கிறது என்ன? 1 அவுன்ஸுங்கிறது 1/16 மடங்கு எல்பிஎஸ். 1/16 மடங்கு 1/16 டைம் ஆஃப் எல்பிஎஸ். 454 கிராம் ஒரு எல்பிஎஸ் அப்படின்னு பேசியிருக்கோம். அந்த 1 எல்பிஎஸில் 16 28.35 கிராம்ஸ். ஒரு அவுன்ஸினுடைய வெயிட் 28.35 கிராம்ஸ். சரி, 1 யார்டுங்கிறது எவ்வளவு? 36 இன்ச்சஸ். ஒரு யார்டுங்கிறது 36 இன்ச்சஸ். அப்போ அதை 20.54 பெருக்கினீங்கன்னா ஒரு இன்ச்சில் எத்தனை சென்டிமீட்டர் இருக்கும்? 2.54 சென்டிமீட்டர். அப்போ 91.44 சென்டிமீட்டர் ஒரு யார்டுனுடைய மெஷர்மெண்ட். அப்போது 91.44 இன்ட்டு 91.44 போட்டிங்கன்னா அந்த ஃபேப்ரிக்குடைய வெயிட் ஒரு குறிப்பிட்ட அவுன்ஸ் இருக்கணும் அப்படின்னு அவங்க மெஷர்மெண்ட் கொடுக்காங்க. அந்த அவுன்ஸை நீங்கள் 28.35 பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு கிராம் கிடச்சிரும். சரியா? அப்போ இதை மொத்தமாக ரெண்டையும் கம்பைன் பண்ணி எப்படி ஃபார்முலாவாக பேசுறது அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 5 அவுன்ஸ் ஃபேப்ரிக்னு சொல்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. எனக்கு 5 அவுன்ஸ் பெர் ஸ்கொயர் யார்டு ஃபேப்ரிக் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? அவுன்ஸ், அதாவது எத்தனை அவுன்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்களோ இன்ட்டு 28.35. இந்த 28.35 அவுன்ஸுடைய கிராம் கன்வர்ஷன் இன்ட்டு ஸ்கொயர் மீட்டர். ஸ்கொயர் மீட்டருக்கு ஸ்கொயர் சென்டிமீட்டர் தான் போடணும். ஏன்னா கிராம்ஸ் பர் ஸ்கொயர் மீட்டர் அப்படிங்கிறது நம்ம கிராம்ஸில் பார்க்குறோம் இல்லையா? அப்போது நம்ம மெஷர்மெண்ட் எல்லாம் ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கிறதுனால ஸ்கொயர் மீட்டருக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? 100 × 100 போட்டுக்கிறோம். டிவைடட் பை ஸ்கொயர் யார்டு. இந்த ஸ்கொயர் யார்டுக்கும் நம்ம சென்டிமீட்டர் டேர்மில் போட்டுக்கிறோம். 91.44 × 91.44. அப்போது
5 grams into 28.35 into 100 divided by 91.44 into 91.44 போட்டிங்கன்னா you will get 169.53 grams வரும். 169.53 grams. அப்போ என்ன புரியுது? எனக்கு ஒரு ஸ்கொயர் யார்டு வந்து 5 ounce இருக்கிற ஒரு ஃபேப்ரிக் வேணும் அப்படின்னு ஒரு பையிங் ஹவுஸில் கேட்டாங்கன்னா நம்ம டேர்ம்ஸில் 170 கிராம் ஜிஎஸ்எம். எத்தனை கிராம்? கிட்டத்தட்ட 169.5ங்கிறது 170 கிராம் ஜிஎஸ்எம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணால் சரியாக போகும். சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு கன்வர்ஷன் அப்படிங்கிறது நமக்கு பேசிக்கலாக தெரிஞ்சிருக்கணும். இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க்கிங் ஸ்டைலை வந்து நம்ம கொண்டு வரதுக்கு நமக்கு எதுவுமே டவுட் இல்லாமல் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறதுக்கு இந்த மாதிரி கன்வர்ஷனை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். சரி, இண்டஸ்ட்ரியில் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா அதாவது ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வந்துகிட்டு இருக்குது. ஆர்டர்ஸ் எல்லாம் நிறைய வந்து பார்த்திங்கன்னா 2024 ஜென்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நிறைய கேள்விப்படுறேன். ஸோ எவ்ரிபடி ஷுட் ஹேவ் ஹோப் தட் எவ்வரி ரிவைவலுங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சார், தயவு செய்து இந்த நெகட்டிவ் அண்டு அந்த ஒரு மாதிரியான ஒரு பாசிட்டிவ் நேச்சர் இல்லாதவங்ககிட்ட தயவுசெய்து நீங்கள் பி அவே ஃப்ரம் தம். நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிறவங்ககிட்ட நம்ம பேசணும்னா எல்லாமே நெகட்டிவாக தான் வரும். நெகட்டிவ் தாட்ஸ் வந்து பேச ஆரம்பித்தோம்னா அதுக்கு வந்து எண்டே கிடையாது. ஒருத்தர் ரேட்டு கிடைக்கலங்கிறாரு, ஒருத்தர் வந்து ஆர்டர் வரலைங்கிறாரு. சார், ஒருத்தர் பங்களாதேஷுக்கு ஆர்டர் போகுது அப்படிங்கிறத நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கோம். பங்களாதேஷில் போனால் தான் அவன் என்ன பேசிகிட்டு போனால் நமக்கு தெரியும். சரியா? நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? பையிங் ஆஃபீஸ் என்ன கேட்குறாங்களோ அதை அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு என்ன முடியுமோ அதை நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். அதை தாண்டி பங்களாதேஷை நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. ஏன்னா அவனுக்கு அதுதான் மெயின். அவனுக்கு இன்கம் சோர்ஸே பங்களாதேஷில் 80% அவனுக்கு வெளிநாட்டு வர்த்தக வந்து டெக்ஸ்டைல் ஆதாரப்படுத்த இருக்காங்க. சரியா? சின்ன நாடு, அவங்க பொழைச்சி போட்டு விடுங்க. அதை பற்றி நம்ம ஏன் கவலைப்பட்டு நம்ம இடத்த நம்ம தக்க வச்சுக்குவோம். அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிக்குவோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அது இதுன்னு பேசுகிறது நம்ம வந்து தயவுசெய்து மைண்டில் வச்சுக்காதீங்க. ரிவைவல் கண்டிப்பாக ஆகும். ஐ ஹோப் 2024 early ஸ்டேஜில் ரிவைவல் வந்துடும் நான் நினைக்கிறேன். Go for the better revival and we are waiting for that. Thank you very much. We will see in the next video. Until then, goodbye. Thank you very much. வணக்கம்.